உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தரான அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரா மைதரன், இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் உரையாடுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதான் கூறுவார்கள், அடிக்க அம்மியும் நகரும் என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக இங்கே எவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியில் எவ்வளவு அழுத்தங்கள் வந்திருந்த பொழுதும் கூட விடாது நல்லொரு நோக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு எங்களுடைய மக்களுக்காக சரியான வழியை காட்டுவதற்கு, வழியை தேடி பிடிப்பதற்கு எங்களாலான உதவியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் வாரந்தோறும் கடந்த 4 ஆண்டுகளாக நீங்கள் அடித்தடித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதனுடைய பலனை நான் இப்பொழுது மெதுவாக பார்ப்பது போல் தெரிகின்றது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ தெரியவில்லை. ஆனால் எங்களுடைய நேர்கள் ஏற்கனவே இது தொடர்பாக கூறிவிட்டார்கள். விமர்சனங்கள் எங்களுக்கு வந்தாலும், கல்லறி விழுந்தாலும் அங்கே சரியான முடிவுகள் அங்கே எடுக்கப்படுகின்றது. சரியான முடிவுகள் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது போல் தெரிகின்றது. வருங்காலங்களில் எவ்வாறு மாறுகிறதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும், இவ்வளவு காலமும் நீங்கள் இங்கே வாரந்தோறும் மந்திரம் சொல்வது போல் நிறைய விடயங்களை எடுத்து காட்டும் பொழுது எத்தனை கல்லறிகள் விழுந்தது. இப்பொழுது அதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சங்கு சைக்கிள், அதாவது உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்து கொண்டிருந்த பொழுது நாங்களும் இங்கே பல நிகழ்ச்சிகளில் கூறிக்கொண்டு வந்திருந்தோம். குறிப்பிட்ட விடயங்களுக்கு ஒன்று சேர்ந்து செயல்படுவதுதான் முக்கியம் என்று கூறுகின்றோம். அதை பலர், எங்களுடைய நேயர்கள், இனி மற்ற யூடியூப் ஊடாக கேட்டவர்கள் எத்தனையோ தங்களுடைய கருத்துக்களை, அங்கே ஆயிரக்கணக்கான கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். அதையெல்லாம் கேட்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வருகின்றது. ஆரோக்கியமான மாற்றம் போல் எனக்கு தெரிகின்றது. நீங்கள் தான் முதலில் கூற வேண்டும், நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தல், இந்த தேர்தலை ஒருமைப்பாட்டுக்கு வந்திருப்பது போல் தெரிகின்றது. நான் ஏற்கனவே கூறியது போல் சங்கும் சைக்கிளும், தமிழ் தேசிய பேரவை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இவர்களுக்கிடையே கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருப்பது போல் தெரிகின்றது. கூறுவீர்களா எங்களுடைய உறவுகளுக்கு என்ன இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்று? நிச்சயமாக உங்களைப் போல் எனக்கும் ஒரு மிக மனநிறைவான ஒரு நிலையில் நாங்கள் இன்றைய இந்த உரையாடலை மேற்கொள்ள முடியும் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் ஒரு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அடைவாக நாங்கள் வெற்றி தோல்வி என்று அடையாளப்படுத்துவது ஒரு பொருத்தமான வார்த்தை பிரிவுமாக இருக்கா என்று நம்புகின்றேன். ஒரு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு முக்கியமான அடைவாக நாங்கள் இந்த நிலையை நாங்கள் ஆணித்தரமாக பார்க்க முடியும். அதோடு நீங்கள் குறிப்பிட்டது உண்மையில் நாங்கள் ஒரு 6 ஆண்டுகள் 2019 ஆவணி மாதத்திலிருந்து ILCயோடு ஒரு உறவு ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல் அமைந்தது. அந்த ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் என்றால் 2019 எழுகதமிழ் எழுச்சி பேரணி ஏற்பாட்டிலே இருந்தபோது தான் நீங்கள் முதலிலே என்னை தொடர்பு கொண்டு அந்த எழுகதமிழ் ஏற்பாடுகள் தொடர்பாக செய்திகளை வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்தீர்கள். அப்போதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த எழுகதமிழை வீழ்த்துவதற்கு கடும் முயற்சிகளை, தமிழ் தேசியத்தை, எழுகதமிழை வீழ்த்துவதனூடாக தமிழ் தேசியத்தை வீழ்த்துகின்ற ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபட்ட போது அதை அப்போதிலிருந்தே நாங்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டி வந்தோம். அவர்கள் எப்படியாக ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இது ஒரு எழுகதமிழ் என்பது தமிழ் மக்களுடைய ஒரு கூட்டு பிரவாகமாக அது இருந்தது. அந்த நேரத்திலே தேவைப்பட்டது. அந்த கால நீடிப்பு வழங்குகின்ற அந்த சந்தர்ப்பம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இனப்படுகொலை அரசாங்கத்துக்கு ஒரு கால நீடிப்பை மீண்டும் வழங்குகின்ற ஒரு தருணத்திலே 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜெனீவா அமர்விலே மிக முக்கியமான ஒரு தீர்மானம் வர இருந்த நேரத்திலே சுமந்திரன் தலைமையிலான தரப்பு அதை நீர்த்து போக செய்வதற்கு கடும் முயற்சி எடுத்த போது வடக்கு கிழக்கிலே தமிழர்களை ஒன்று திரட்டி, தமிழர்களுடைய வேணவா, தமிழ் மக்களுடைய வேணவா என்பது தாயகம் தேசியம் தன்னாட்சி உரிமை, நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், இந்த விடயங்களை வலியுறுத்தி தமிழ் மக்கள் ஒரு தேசமாக அதை சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த எழுகதமிழ் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் அதை இவர்கள் குழப்பியதனூடாக தமிழ் மக்களுடைய அந்த ஒட்டுமொத்த வேணவாவும் ஒரு வல்குறைப்பு செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே அந்த தருணத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய இலக்கு என்பது, எங்களுடைய பயணம் என்பது ஒரு தமிழ் தேசியம் வலுப்பட வேண்டும். அந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக எந்த தரப்புகள் நின்றாலும்
தயவு தாட்சண்யம் இல்லாமல் அவர்களை நாங்கள் மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்துவதுதான் எங்களுடைய ஒரே இலக்காக இருந்தது. இதில் தெரிந்தவர் தெரியாதவர், வேண்டியவர் வேண்டாதவர், இவரை பிடிக்கும் அவரை பிடிக்காது, அந்த அளவுகோல்களின் அடிப்படையிலே நாங்கள் எந்த ஒரு 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 நிகழ்ச்சியிலுமே நாங்கள் கருத்துக்களை பதிவு செய்தது கிடையாது. இந்த நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் சரி என்றால் சரி, பிழை என்றால் பிழை, முன்னணி சரி என்றால் சரி, பிழை என்றால் பிழை, அதற்காக அவர்களை எப்போதுமே நாங்கள் எதிர்மறையாக கதைக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. இன்று எல்லோருமே இன்று பகிரங்கமாக பேசுகின்றார்கள். அதைத்தான் நாங்கள் கூறினோம். இத்தனை ஆண்டுகளாக ஒரு தமிழ் தேசியத்திலே ஒரு தொடக்கு அரசியலை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த தமிழ் தேசியம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்ததற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் காரணம். அவர்களுடைய அணுகுமுறை தான் காரணம். இன்று அவர்கள் சரியான பாதையிலே வந்திருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலிலே மக்கள் வழங்கிய அந்த படிப்பினையின் ஊடாக அவர்கள் ஒரு சரியான பாதையிலே அவர்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். இப்போது கூட திருந்தினார்களா என்றால் அது அவர்களுடைய எதிர்காலம் தான் முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் கூட ஆணித்தரமாக கூற முடியாது. அவர்களுக்குள் உள்ளார்ந்தமாக அவர்கள் என்ன திட்டத்தோடு இருக்கின்றார்கள், அவர்கள் உளப்பூர்வமாக எதை விரும்புகின்றார்கள் என்பதை அவர்களுடைய மனச்சாட்சியின் பக்கமே விட்டு விடுவோம். ஆகவே எதிர்காலத்தில் அவர்களுடைய பயணம் தான் இதை தீர்மானிக்க போகின்றது. ஆகவே அவர்கள் இதுவரை அவர்களுடைய மனச்சாட்சிக்கு தெரியும். அவர்கள் இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி 2024 நவம்பர் 14ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெற்றது. அந்த பொதுத் தேர்தலுக்கு பின்னர் அந்த முடிவுகள் வெளிவந்ததற்கு பிற்பாடு அவர்களுடைய நிலை மாற்றம் என்பது கடந்த 15 ஆண்டு கால அவர்களுடைய ஏமாற்று அரசியலினுடைய பிரதிபலிப்பு தான் இவை. இதுவரை காலம் அவர்கள் எதை பிழை என்று சொன்னார்களோ, எதை துரோகி என்று சொன்னார்களோ, எதை எதிர்த்தார்களோ அதை தலைகீழாக நின்று கொண்டு அந்த அடுத்த நொடிப்பொழுது அதனுடைய ஆரம்பம் தான் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை மூர்க்கத்தனமாக எதிர்த்தார்கள். மக்கள் திரண்டு லட்சக்கணக்கிலே அதற்கு ஆதரவாக வாக்களித்த போது உடனடியாக முடிவு வந்து அடுத்த நொடிப்பொழுதே அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? தமிழ் பொது வேட்பாளருக்கு வழங்கப்பட்ட ஆணை என்பது தமிழ் தேசியத்துக்காக வழங்கப்பட்ட ஆணை. அப்ப அந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராகத்தானே நீங்கள் கடும் மூர்க்கத்தனமான எதிர்ப்பை பிரயோகித்தீர்கள். உடனடியாக தடாலடியாக கூத்துக்கரணம் அடித்து மக்கள் இவர்கள் நினைத்தார்கள் பெருவாரியாக ஒரு 20,000 30,000 வாக்குகள் சொற்ப வாக்குகள் விழுந்தால் எங்களுடைய புறக்கணிப்பு கோஷம் வெற்றி பெற்று விட்டது என்பதாக ஒரு அறிக்கை இவர்கள் தயார் செய்து வைத்திருந்திருப்பார்கள். ஆனால் மக்களுடைய முடிவானால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இதை நாங்கள் மீண்டும் ஏன் இதை பதிவு செய்கின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய நோக்கம் என்பது நாங்கள் இந்த ILC உயிரோடை தமிழ் ஊடாக நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை செய்ததன் ஊடாக நாங்கள் எதிர்கொண்ட நெருக்கடிகள், இந்த வானொலி எதிர்கொண்ட நெருக்கடிகள், இந்த வானொலியை நிகழ்ச்சி செய்கின்ற நீங்கள், நான், இதை உள்ளிட்ட வானொலியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் எதிர்கொண்ட நெருக்கடிகள், இதற்கு பின்னால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கின்ற தரப்பினரால் ஏற்பட்ட இப்போது கூட அந்த நெருக்கடிகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. அதிக உச்சபட்சமாக தேச துரோகி என்கிற மகுடம் கூட சுமத்தப்படுகின்ற அளவுக்கு ஒரு தமிழ் தேசியத்தில் தடை செய்யப்பட்ட ஊடகமாக ILCயை முத்திரை குத்துகின்ற முயற்சிகளை கூட சில மாதங்களுக்கு முன்னர் மேற்கொண்டிருந்தார்கள். எதனால்? அப்ப இதுவரை காலமும் நாங்க சொன்ன விடயத்துக்காக நாங்கள் தேச துரோகி, நாங்கள் தடை செய்யப்பட்ட வேண்டிய ஊடகம் என்று சொன்னால், அப்ப அந்த முடிவுகளை இன்று மறுதளித்து அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற தரப்பை எப்படி நாங்கள் அடையாளப்படுத்துவது? இதைத்தானே நாங்கள் கூறினோம், இந்த விடயங்களை செய்யுங்கள், இது தமிழ் தேசியத்தை வலுப்படுத்தும் என்று. இன்று நீங்கள் செய்கின்ற போது மட்டும் அப்ப நாங்கள் அதை வரவேற்கின்றோம். நாங்கள் எப்போதுமே இவர்களை எதிர்ப்பவர்கள் அல்ல. அது எங்களுடைய உறவுகளுக்கு இது நன்றாக புரியும். இதை நாங்கள் ஏன் பதிவு செய்கின்றோம் என்றால், இன்று வலையொலி ஊடாக ILC உயிரோடை தமிழனுடைய தொடர்ச்சியாகவே அதை கேட்டு வருகின்ற, அதை தொடர்ந்து பின்பற்றி வருகின்ற, பயணித்து வருகின்ற உறவுகளுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக எப்படியான நிலைப்பாட்டிலே நாங்கள் எங்களுடைய ஆய்வுகள் இருக்கின்றது என்ற விடயம் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவர்கள் நிச்சயமாக எங்களுடைய நடுநிலைமைத்தன்மை, தமிழ் தேசியத்துக்காக நாங்கள் எந்த சக்திகளுக்கும் ஒரு விலை போகாமல் நேர்மையாக நிற்கின்ற தன்மை அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்வார்கள். நாங்கள் இவ்வளவு நேரம் இந்த விடயங்களை அந்த விடயப்பரப்புக்கு செல்வதற்கு முன்னர் இதை பேச வேண்டிய நிலைமை என்னன்னு சொன்னால், இன்று ஒரு நவீன ஒரு தொழில்நுட்பத்தின் ஊடாக யூடியூப் என்கின்ற வலையொலி ஊடாக இந்த கருத்துக்கள் ஒரு பரவலாக ஒரு எங்களுடைய ILC நேயர்கள் என்ற வட்டத்தை கடந்து ஒரு பொது தளத்துக்கு இது செல்கின்ற போது முதல் முறையாக இதை கேட்பவர்கள் மத்தியிலே, அதனால் தான் அதில் பின்னூட்டங்களை பார்க்கின்ற போது இவ்வளவு காலம் நித்திரையில் இருந்தார், அவ்வளவு காலம் என்ன செய்தார் என்ற கேள்விகள் எல்லாம் வருகின்றது. ILCயை பயணிப்பவர்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய பாதை எது, எங்களுடைய பயணம் எது என்று. ஆனால் புதிதாக இதை கேட்கின்ற அந்த முரட்டு பக்தர்களுக்கு நிச்சயமாக அதை தெரிந்திருக்க நியாயம் இல்லை. ஆகவே நாங்கள் சுருக்கமாக அவர்களுக்காக ஒரு முன்னோட்டமாக நாங்கள் இந்த விடயங்களை கூற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதை கூறிக்கொண்டு உண்மையில நீங்கள் கூறியதை போன்று ஒரு
ஒரு தமிழ் தேசியம் அப்பாடா என்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு ஒரு ஆறுதல் அடையக்கூடிய வகையிலான ஒரு நிகழ்வு யாழ்ப்பாணத்திலே அரங்கேறி இருக்கின்றது என்றுதான் நான் இதை வர்ணிக்க முடியும். தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சிகளிலே இந்த விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்தோம். தமிழரசு கட்சி நடுவிலே 2 தரப்புகளோட பேசியது. தமிழ் தேசிய முன்னணி, அதாவது தமிழ் தேசிய பேரவை சார்பாக செல்வராஜா கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராஜா கயேந்திரன் ஆகியோர் 2 தரப்புகளோடு பேசியிருந்தார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நான் நினைக்கிறேன் 3 சுற்று பேச்சுவார்த்தைகளினுடைய தொடர்ச்சியாக இந்த உடன்பாடு எட்டப்பட்டு ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு அடித்தளம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளூராட்சி மன்றம் இது முதல் கட்டமாக ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்திருக்கிறோம். உள்ளூராட்சி சபைகள் வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டிலுமே எந்த தரப்புமே ஒரு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் முறைமை ஒரு நடுத்தருவிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு சபைகளையும் மக்கள் பெரும்பான்மையாக ஒரு தரப்புக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு கோமாளித்தனமான தேர்தல் முறைமை காரணமாக ஒரு வட்டாரங்களிலே நேரடியாக தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தி அந்த வட்டார மக்களுடைய ஏகோபித்த ஆணை பெற்று உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்ட கட்சிகள் எல்லாம் அந்த போனஸ் ஆசனம் என்கின்ற அந்த மேலதி ஆசனங்களின் ஊடாக ஆசனங்களை பெற்று முன்னே வந்த தரப்புகளிடம் பின்னடைவை காண வேண்டிய ஒரு நிலைமையும், இந்த ஒரு 20-30 வாக்குகளை பெற்று ஒட்டுமொத்தமாக ஒரு 200-300 வாக்குகளை பெற்று அவர்கள் இந்த போனஸ் ஆசனத்தினூடாக ஒரு ஆசனத்தை பெற்றவர்கள் எல்லாம் நேரடியாக மக்கள் ஆணை பெற்ற கட்சிகள் தரப்புகளிடம் களத்திலே கத்தியை வைத்துக் கொண்டு பேரம் பேசுகின்ற நிலைமையெல்லாம் இந்த கோமாளித்தனமான தேர்தல் முறையில்தான் தான் அது சாத்தியமானது. அதான் நடைபெற்று வருகின்றது. இன்று ஒட்டுமொத்தமாக ஒரு சபையிலே 200-300 வாக்குகளை பெற்றவர்கள் எல்லாம் ஒரு வட்டாரத்திலே நூற்றுக்கணக்கான வாக்குகளை பெற்றவர்கள் இருக்கின்ற போது ஒட்டுமொத்த சபை எல்லைக்குள்ளாகவே 100-200 வாக்குகளை பெற்றவர்கள் எல்லாம் விதாசார பிரதித்துவத்தினூடாக ஒரு ஆசனத்தை பெற்று அவர்கள் பேரம் பேசுகின்றார்கள் என்றால் அந்த அவர்களுடைய அந்த சுயேட்சை குழுவோ இல்லை ஏதோ ஒரு தரப்பினுடைய அந்த ஒரு ஆசனம் தான் ஆட்சியை தீர்மானிக்கின்ற நிலைமை இருக்கின்ற போது தனக்கு துணை தவிசாளர் பதவி தர வேண்டும், இல்லை தனக்கு இன்னென்ன நலன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் ஒரு சொல்லுவார்கள் அந்த திடீரென ஒரு அற்பனுக்கு பவுசு வந்தால் அத்தராத்திலும் கூட குடிப்பான் என்ற மாதிரி இருந்த இடையிலே அவியல் பேரம் பேசுகின்ற ஒரு நிலைமை உருவானது. இப்படியான ஒரு இழுபறிகளுக்கு மத்தியில் தமிழ் தேசிய அரசியல் என்பது இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய பேரவை, இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3 தரப்புகளிடமும் இந்த மக்கள் பங்கிட்டு தங்களுடைய ஒரு ஆணையை வழங்கியிருந்தார்கள். ஆகவே இந்த தரப்புகள் இது மக்கள் ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்ட செய்தி. 3 தரப்புகளும் தமிழ் தேசியத்தினோட ஒரு குறியீடாக பார்க்கப்படுகின்றது. அந்த 3 தரப்புகளும் கீழ் போட்டியிட்ட வேட்பாளர்கள் கட்சிகள் சின்னங்களை கடந்து அந்த வேட்பாளர்களுக்காக மக்கள் தங்களுடைய ஒரு ஆணையை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த இவ்வாறு ஒரு இழுபறியான நிலைமையிலே மக்களுடைய முடிவுகள் ஆணை என்பது இருக்கின்ற பட்சத்திலே நீங்கள் எல்லோருமே ஒன்றுணைய வேண்டும் என்கின்ற நெருக்கடியை மக்கள் தங்களுடைய தீர்மானத்தின் ஊடாக ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கின்றோம், சைக்கிள் சின்னத்துக்கு வழங்கப்பட்ட வாக்கு என்பது இந்த கடந்த ஒவ்வொரு தேர்தலிலுமே அளிக்கப்பட்டதை போன்று அது அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சின்னம் என்பதனாலோ இல்லை பொன்னம்பலம் வம்சாவளியினுடைய கட்சியினுடைய சின்னம் என்பதனாலோ இல்லை கயேந்திரமார் பொன்னம்பலம் செல்வராஜா கயேந்திரன் போன்றவர்களுடைய கட்சி அவர்களுடைய சின்னம் என்பதனாலோ அல்ல. தமிழ் தேசியத்தினுடைய ஒரு மாற்று தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பார்க்கப்பட்டது. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அதற்கான ஒரு ஆணையாகத்தான் தமிழ் மக்கள் சைக்கிள் சின்னத்துக்கான தங்களுடைய வாக்குகளை செலுத்தினார்கள். எந்த ஒருவருமே நான் மேற்குறிப்பிட்ட வகையிலே இது இந்த கட்சிக்கான சின்னம் என்பதற்காக நாங்கள் வாக்களித்தோம், இன்னாருடைய கட்சிக்காக நாங்கள் வாக்களித்தோம், இன்ன விடயங்களுக்காக வாக்களித்தோம் என்கின்ற எந்த ஒரு வகைப்படுத்தலுக்குள்ளும் அவர்களுக்கு வாக்களிக்கப்படவில்லை. இறுதியாக இந்த தமிழ் தேசிய பேரவை என்கின்ற ஒரு கூட்டுணைவுக்குள் இவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ தள்ளப்பட்டதனுடைய பிரதிபலிப்பு ஒரு குறுகிய நாட்கள். தமிழ் பொது வேட்பாளரும் அப்படித்தான், 1 மாதம் கூட இல்லை. அதற்குள்ளாக வடக்கு கிழக்கு தழுவியதாக கடும் பிரயத்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டு மக்கள் மத்தியிலே பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதுக்கு எதிராக தமிழரசு கட்சி ஒரு அணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கடும் பிரச்சாரங்களை மேற்கொண்ட போதும் அதை கடந்து ஒரு தீவிரமான ஒரு வேலை திட்டத்தின் ஊடாகத்தான் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் வாக்குகளை தமிழ் தேசிய ஒரு குறியீடாக சங்கு சின்னத்துக்கு கீழ் பெறக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது.
அதே போன்று இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் இந்த சைக்கிள் சின்னம், தமிழ் தேசிய பேரவையினுடைய சைக்கிள் சின்னம் ஒரு மிக குறுகிய நாட்கள். அந்த நாட்களுக்குள்ளாகத்தான் இந்த கூட்டணி கூட உருவாக்கப்பட்டது. ஆகவே மக்கள் எப்போதுமே தமிழ் தேசியத்தோடு நிற்கின்றார்கள். அது சரியான தரப்பு சரியான பாதையிலே பயணிக்கின்ற போது எந்த சக்திகளையும் கடந்து அதற்கு ஆதரவு அளிக்க தயாராக இருக்கின்றார்கள் என்று மக்கள் தங்களுடைய ஒரு விருப்பத்தை காட்டினார்கள். ஆனால் அதுதான் தமிழ் தேசிய பேரவைக்கான ஒரு அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் என்பது நாங்கள் கூறியதை போன்று இதுதான் தமிழ் மக்கள் விரும்புகின்றார்கள். தமிழ் மக்களுடைய விருப்பம் என்பது இதுதான். ஆகவே இதை நோக்கி எல்லோருமே வர வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் ஒரு கனதியாக வழங்கி இருக்கின்றார்கள். என்னால் ஒன்றுமே இல்லாத ஒன்றுக்கு இவ்வளவு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வடக்கு கிழக்கிலே ஒரு 3-4 சபைகளில் தான் நேரடியாக ஒரு பெரும்பான்மை வாசனங்களை பெற்றிருந்தாலும் கணிசமான இடங்களிலே அவர்கள் 2வது இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். அதை விட தமிழரசு கட்சியை போன்று அவர்கள் ஒரு பெரிய ஒரு வடக்கு கிழக்கு தழுவியதாக கட்டமைப்பு ரீதியான ஒரு பலம் பெற்ற தரப்போ இல்லை அப்படியான ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒரு தரப்போ அல்ல. இல்ல அவர்களோட கூட்டணி சேர்ந்தவர்கள் ஒரு பெரிய ஒரு பலம் பெற்றவர்களோ அல்ல. எல்லோருமே தமிழ் தேசியத்தினோட குறியீடுகள், ஒரு தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்கள். ஆகவே அதற்காக வழங்கிய ஒரு முதல் அங்கீகாரம் என்பது நிச்சயமாக 100க்கும் மேற்பட்ட 2018ஆம் ஆண்டு இதைவிட வலுவாக ஒரு மாற்று தரப்பாக அப்ப விக்னேஸ்வரன் அவர்கள் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலமைச்சராக இருந்து கொண்டு அந்த தேர்தலுக்கு முதல் நாள் அறிக்கை விடுகின்றார். வீட்டை விட்டு அனைவரும் வெளியே வந்து வாக்களியுங்கள், மாற்றத்துக்கு வாக்களியுங்கள் என்று. அது பூடகமாக சொன்னபடியும் நீங்க வீட்டை விட்டு வெளியே வாருங்கள், வீடு இதுவரை உங்களுக்கான அடையாளமாக இருந்தது, அந்த வீட்டை விட்டு வெளியே வருவதுதான் மாற்றத்துக்கான அடையாளம் என்று. ஆகவே நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்து சைக்கிளுக்கு வாக்களியுங்கள் என்பதுதான் அப்போது அந்த அழைப்பாக இருந்தது. அது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் பேரவை, நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன், ஒட்டுமொத்த நிலத்திலும் புலத்திலும் இருக்கிற தமிழ் தேசிய நலன் விரும்பிகள் அத்தனை சக்திகளுமே 2018ஆம் ஆண்டு சைக்கிள் சின்னத்துக்கு பின்புலமாக இருந்தது. மக்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அவர்களுக்கு அளிக்கின்ற ஆணை என்பது தொடர்ச்சியாக இவர்கள் தமிழ் தேசியத்தினுடைய உண்மையான மாற்று சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றாக வருவார்கள் என்று. ஆனால் அது ஒரு கனவாகவே போய்விட்டது, ஒரு துர்க்கனவாகவே போய்விட்டது. ஆகவே இப்ப இது எல்லாமே நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்கின்றோம் என்றால் இந்த தமிழ் தேசிய பேரவை என்கின்ற கூட்டுக்கு நாளை அப்படியான ஒரு அவலச்சாவு வந்துவிடக் கூடாது. 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மக்கள் வழங்கிய ஆணை இவர்களினால் அவலச்சாவுக்கு தள்ளப்பட்டது. அதன் காரணமாகத்தான் கழுதைந்து கட்டரும்பான கதையாக தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய வாக்கு வங்கி படு வீழ்ச்சியை சந்தித்து ஒரு அரும்பொட்டிலே இந்த முறை பாராளுமன்ற உறுப்புரிமையை தக்க வைக்கின்ற ஒரு நிலைமை உருவானது. அந்த இடத்தில் தான் இவர்களுக்கு பொறி தட்டியது. நாங்கள் செல்கின்ற பாதை தவறு, இந்த பாதையிலே பயணிப்போமாக இருந்தால் அடுத்த 5 வருடத்துக்குள் இந்த அரசியலிலே தாங்கள் காணாமல் போய் விடுவோம். ஆகவே அரசியலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் மக்கள் விரும்புகின்ற பாதையிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை மாற்றம் இந்த நவம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு ஏற்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் விரும்பாமலோ இந்த கூட்டை இவர்கள் தொடர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். மக்களுடைய ஆணையம் தெளிவாக அதைத்தான் கூறியது. அந்த வகையில இவர்கள் இப்படியான ஒரு முடிவை எடுத்து என்னால் நாங்கள் வெறுமனே இவர்கள் ஒரு சிறந்த ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள் என்பதற்காக உச்சியில தூக்கி வைத்து கடந்த கால கசப்பான விடயங்களை எல்லாம் மறந்து விட்டு நாங்கள் கொண்டாடிவிட முடியாது. என்றால் அந்த கசப்பான பக்கங்கள்லாம் எங்களுக்கான படிப்பினை. அதை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்போம். ஏன்னா அதுதான் இன்று நாங்கள் ஒரு வெற்றி அடைகின்ற போது அந்த வெற்றிக்காக பல தியாகங்களையும் பல இழப்புகளையும் பல நெருக்கடிகளையும் நாங்கள் முகம் கொடுத்திருப்போம். அந்த வெற்றியை தொடுகின்ற அந்த வெற்றியை சுவைக்கின்ற அந்த தருணத்திலே இவை அனைத்துமே தூசாக மாறிவிடும். ஆனால் அந்த வெற்றியை தக்க வைப்பதற்கும் அதிலிருந்து ஒருபடி முன்னேறுவதற்கும் நாங்கள் அந்த வெற்றியை அடைவதற்கு நாங்கள் சந்தித்து வந்த அந்த இடர்பாடுகள், நெருக்கடிகள், அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்துமே எங்களுடைய நினைவிலே பசுமையாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த வெற்றியை தக்க வைக்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இல்லை அதை அந்த வெற்றியினுடைய போதையிலே நாங்கள் அதை மறந்து விட்டு ஆணவத்தோடு செயல்படுவோமாக இருந்தால் அடுத்த நொடியே நாங்கள் ஏணியும் பாம்பும் விளையாட்டை போன்று அடுத்த நொடியே நாங்கள் அதால பாதாளத்துக்கு விழுந்து விடுவோம். ஏன்னா அதனால்தான் தமிழ் தேசியம் எப்போதுமே ஆரோக்கியமான பாதையில செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த விடயங்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் இவர்களுக்கு பிடிப்பது இல்லை. இந்த அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளை நாங்கள் வரவேற்றாலும் இவர்கள் எப்போதுமே அதை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதை ஞாபகப்படுத்தித்தான் ஆக வேண்டும். ஏன்னா நீங்கள் நாளை விரும்பிய விரும்பாமலோ நீங்கள் இதிலிருந்து பின்வாங்கி விடக் கூடாது.
பின்வாங்கினால் யார் பக்கம் பிழை இருக்கு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இவர்களுக்குள் ஏற்கனவே எடுக்கப்பட்ட பொது நிலைப்பாடு என்பது இந்த ஒவ்வொரு சபைகளிலுமே மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து செயல்படுவது. அது சுமந்திரன் மக்கள் ஆணைக்கு மதிப்பளிப்பதாக கூறினாலும் அவர் மக்கள் ஆணைக்கு விரோதமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் மக்கள் ஆணையை மதிக்கின்ற வகையிலே ஒரு பக்கம் மக்கள் ஆணையை மதித்து மறுபக்கம் தமிழ் தேசியத்தை வலுப்படுத்துகின்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு இணக்கப்பாட்டை கண்டிருக்கின்றார்கள். இதிலே வவுனியாவிலே ஒரு சபையிலே வவுனியா நகர சபை என்று நம்புகின்றேன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதிகமான ஆசனங்களை பெற்று அங்கே தார்மீக ரீதியாக அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் அந்த ஒரு இடத்தில் தான் அவர்கள் அதிகமான ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தமிழ் தேசிய பேரவை 3 இடங்களிலே அதிகமான ஆசனங்களை சாவச்சேரி, பருத்தித்துறை, வல்லுடுத்துறை. யாழ்ப்பாணம் மாநகர சபையிலே அவர்கள் ஒரு ஆசனத்தினால் தமிழரசு கட்சியிடம் முதலாவது இடத்தை பறிகொடுத்திருக்கின்றார்கள். அது கூட 12 இடங்களிலுமே தமிழ் தேசிய பேரவை வட்டாரத்திலே நேரடியாக வென்றது. ஆனால் தமிழரசு கட்சி விகிதாசார பிரதிநிதித்துவத்தினூடாக கிடைத்த போனஸ் ஆசனங்களின் ஊடாக அவர்கள் தமிழ் தேசிய பேரவையை முந்தி அவர்கள் 13 ஆசனங்களோடு முன்னே சென்று அந்த ஆட்சி அமைக்கிற உரித்தை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே மயிரிழையிலே யாழ்ப்பாண மாநகர சபை என்பது தமிழ் தேசிய பேரவை இழக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆக இப்போது ஒரு 4 சபைகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய பேரவை இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இதை கடந்து 2 தரப்புகளும் இணைவதனூடாக மேலும் சில சபைகளிலே இவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2வது இடத்துல இருக்கின்றது. ஆகவே அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு இணைகின்ற போது அந்த இடங்களிலே ஒருவேளை இவர்களும் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அவர்கள் விரும்பினார்கள் தாங்கள் 2வது இடத்திலே வந்த இடங்களிலே தங்களுக்கு நல்ல அடிப்படையில் ஆட்சி அமைப்பதற்குரிய வாய்ப்புகள் வேண்டும் என்று. அது தமிழரசு கட்சியால் நிராகரிக்கப்பட்டது. இதன் காரணம் இந்த நிராகரிப்பு என்பது தமிழ் தேசிய பேரவையோடான இணக்கப்பாடு சுமூகமாக நிறைவேற்றிருக்கிறது. அதாவது சங்க கூட்டணி விரும்பிய அந்த இடங்களிலே அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தமிழ் தேசிய பேரவை இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி எடுப்பதென்று. ஆகவே இப்போது 2 தரப்புகளுமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சபைகளுக்கு கிட்ட அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. ஆகவே இந்த ஒற்றுமை என்பது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இழுவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வருவதும் தமிழ் தேசிய அரசியலை ஒரு ஆரோக்கியமான தளத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னகர்த்துவதற்கான ஒரு அடித்தளமாகவும் இந்த சங்கு சைக்கிள் கூட்டணியை நாங்கள் பார்க்க முடியும். சிறப்பு ராமேந்திரன், நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற விடயங்களை கேட்கும் பொழுது மனதுக்கு ஆறுதலாக இருக்கின்றது. சரி, இந்த விடயங்கள் நடந்திருக்கின்ற நேரத்தில் என்ன விதமான இணக்கப்பாட்டுக்கு உடன்படிக்கை இவர்கள் என்னென்ன விடயங்களை கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள்? உண்மையிலே ஆரோக்கியமான நீங்கள் கூட நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற விடயம், நீங்கள் கூட அந்த விடயங்களை குறிப்பிடுகிற எதுவாக இருந்தாலும் எங்களுக்குள் ஒரு எழுத்து மூலமான உடன்பாடு, ஒரு ஆவண ரீதியான முன்னெடுப்புகள் இருக்க வேண்டும் என்று. அந்த வகையிலே இப்ப இந்த சங்கு சைக்கிள் கூட்டணிக்குள் எட்டப்பட்ட அந்த உடன்பாடு, எழுத்து வடிவத்திலே கொண்டு வரப்பட்ட உடன்பாடு என்பது மிக ஒரு காத்திரமான ஒரு விடயமாக தான் நாங்கள் பார்க்க முடியும். அதிலே அவர்கள் ஒரு தெளிவாக இது வெறுமனே ஒரு தேர்தல் கூட்டாகவோ இல்லை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டாகவோ அல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு தமிழ் தேசியத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு அடித்தளத்தை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இப்ப இந்த உடன்பாட்டிலிருந்து எவர் மீறினாலும் அவர் தமிழ் தேசியத்துக்கு விரோதமானவர் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடியும். அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், இல்லை டிடிஎன்ஏவிலே சங்கு கூட்டணியில இருக்கின்ற கட்சிகளாக இருக்கட்டும், இந்த உடன்பாடு கண்ட தரப்புகளிலே இது அடிப்படையில ஒரு தமிழ் தேசியத்தை முன்கொண்டு செல்வதற்கான ஒரு அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. அதுல பல விடயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அத்தனையுமே இது சபைகளிலே ஆட்சி அமைக்கின்றது என்பதை கடந்து ஒரு தமிழ் தேசியம் எவ்வாறு ஒரு ஆரோக்கியமாக ஒற்றுமையாக முன்கொண்டு செல்லப்பட வேண்டும், அதற்கான அடிப்படை உடன்பாடுகள் என்ன விடயங்களிலே இந்த அரசியல் தரப்புகள் தங்களுக்குள் ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலே புலம்பெயர் சமூகத்தினுடைய வகிபாகத்தையும் அவர்கள் அங்கே மிக முக்கியமாக ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நிலத்திலும் புலத்திலும் இருக்கின்ற தரப்புகளுடைய விடயங்களை உள்ளடக்கி அந்த தமிழ் தேசியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான விடயங்களாகவே இப்ப ஒட்டுமொத்தமாக இப்ப நாங்கள் உள்ளிட்ட
ஒரு தமிழ் தேசிய ஆர்வலர்கள், ஒரு தமிழ் தேசியம் வலுப்பட வேண்டும், ஒற்றுமைப்பட வேண்டும், நிலம் புலம் இணைந்த வகையிலே இந்த தமிழ் தேசியம் இவ்வாறு முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று இதுவரை காலம் இந்த கடந்த 16 ஆண்டுகளாக எல்லோரிடமும் இருந்த ஏக்கம், எல்லோருடைய அபிப்பிராயங்கள், எல்லோருடைய கருத்துக்கள், எல்லோருடைய ஆலோசனைகள், எல்லோருடைய விமர்சனங்கள், இவை அனைத்தையுமே ஒரு உள்வாங்கி எல்லா விடயங்களையுமே ஒரு 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 சேர வகையிலே ஓரளவு திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் மக்கள் நிச்சயமாக அந்த விடயங்களை அறிந்திருப்பார்கள். நாங்கள் இந்த நேர பொழுதிலே முழுமையாக அந்த விடயங்களை அலசிய வெளிக்கொண்டு வருவதற்கு அதனுடைய பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற போது இது முற்று முழுதாக ஒரு தமிழ் தேசிய அரசியல். இந்த 16 ஆண்டு கால இயக்கங்கள், 16 ஆண்டு கால பின்னடைவுகள், ஏமாற்றங்கள், அவை அனைத்தையுமே மறந்து அதை அதிலிருந்து ஆரோக்கியமாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்குரிய மிக சிறப்பான ஒரு உடன்பாடு இந்த சைக்கிள் சங்க கூட்டணியிலே உருவாக்கப்படும். அதை விட இது ஒரு பரந்துபட்ட கூட்டணிக்கான ஒரு அழைப்பாகவும் இது விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு புத்துணர்ச்சியான ஒரு புத்தெழுச்சியான பயணத்துக்கான தொடக்கமாக நாங்கள் இதை பார்க்க முடியும். ஆம் இராமேந்திரன், நீங்கள் கூறியது நான் புரிந்து கொள்கிறேன். நான் ஒரு இலங்கமான ஒரு கேள்வியை நான் கேட்கப் போகின்றேன். அதற்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். உறவுகளுக்கு இங்கே ஒரு தகவலை கூற வேண்டும். அதாவது நாங்கள் இந்த விடயங்களை பேசும் பொழுது நடந்து முடிந்த விடயங்களை ஏன் திருப்பி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், அதனால் என்ன பிரயோசனம் என்று அதை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டுமென்று அதை தொட்டு காட்ட வேண்டும் என்றதுக்காக நாங்கள் இங்கே ஒரு காலமும் அப்படி செய்வதில்லை. அலசி ஆராய்ந்து விடயங்களை நாங்கள் சரியான இடங்களில் சரியாக நாங்கள் அதை பொருத்தும் பொழுது எல்லாமே நன்றாக வரும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு எப்பொழுதுமே இருந்த வண்ணமே இருக்கின்றது. இப்போ நீங்கள் கூறினீர்கள் இராமேந்திரன், இப்போ இந்த உடன்பாடுகள் தொடர்பாக கூறும் பொழுது 13வது திருத்தச் சட்டம் உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து வந்திருந்தது. அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை எத்தனை ஆண்டுகளாக நாங்கள் இந்த 13ஐ வச்சு சிங்கள அரசாங்கங்கள் ஏமாற்றி கொண்டு வருகின்றார்கள். அதற்கு எங்களுடைய தமிழ் தரப்பு இதற்கு இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். சரியான வழிக்கு போக முடியாமல் எவ்வளவோ இன்னல்களை சந்திக்க வேண்டியிருந்த நேரத்தில் இவர்களுக்கு இடையில் சங்குக்கும் சைக்கிளுக்கும் இடையில் இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திருக்கிற பொழுது 13ஐ எப்படி இவர்கள் கையாண்டிருக்கிறார்கள்? இதை கடந்து 13ஐ ஏற்றுக்கொள்ளுகிறார்களா அல்லது 13ஐ ஏற்றுக்கொள்ளவில்லை? இந்த விடயத்தை தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் இப்படி கேட்பதற்கு என்னவென்றால், மக்கள் தெளிவடைய வேண்டும். இதிலிருந்து நாங்கள் சரியான வழியை கண்டுபிடிப்பதற்காகத்தான் நான் இந்த கேள்வியை கேட்கின்றேன். கூறுங்கள், என்ன நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள்? உங்களுடைய கேள்வி மிக சரியானது. என்றால் சைக்கிள் சங்கு இணைவதிலே இருந்த பெரிய முட்டுக்கட்டை கடந்த காலங்களில் ஒற்றுமைக்கான முயற்சிகள் பல தரப்பினால் எடுக்கப்பட்ட போது அந்த 2 தரப்புகளுக்கும் இடையிலான பிரதான முட்டுக்கட்டையாக இருந்த விடயமே 13. அதாவது சங்கு தரப்பை பொறுத்தவரையிலும் எப்போதுமே அவர்கள் முட்டுக்கட்டையாக இருந்ததில்லை. குடாக்கொண்டனாக துடக்கரசியலை பார்த்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் அவர்கள் நிராகரிப்பதற்கான ஒரே காரணமாக முன்வைத்த விடயம், இவர்கள் 13ஐ ஏற்றுக்கொண்டவர்கள் ஒற்றையாட்சிக்குள்ளாக 13வது திருத்த சட்டத்துக்குள் தமிழ் மக்களை கொண்டு போய் சிறை வைக்கப் போகின்றார்கள். இவர்கள் அனைவருமே தமிழ் மக்களை ஏமாற்றி 13வது திருத்த சட்டத்துக்குள்ளே கொண்டு போய் மக்களை சிக்க வைக்க போகின்றார்கள். ஆகவே 13ஐ ஏற்றுக்கொண்ட எந்த தரப்போடுமே நாங்கள் இணைய மாட்டோம். இதான் அவர்கள் கூறிய விடயம். இது அவர்களுடைய வார்த்தை, இது எங்களுடைய வார்த்தை அல்ல. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒவ்வொரு ஒற்றுமைக்கான அழைப்புகளின் போதும் அவர்கள் வெளிப்படுத்திய விடயம் இது. ஆகவே மக்களுக்கு அந்த ஒரு ஐயப்பாடு இருக்கு, இவர்கள் எப்படி இந்த 13ஐ கடந்து ஒன்றானார்கள், நாளை இந்த 13ஐ வைத்து இவர்களுக்குள் பிரச்சனை வராதா, 13 காரணமாக மீண்டும் இந்த கூட்டு உடையாதா என்ற ஒரு குழப்பம் மக்கள் மத்தியிலே இருக்கும். ஆக அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு இருக்குன்னா உண்மையிலே அவர்கள் தங்களுடைய உடன்பாட்டிலே அதை ஒரு பத்தியாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது 13ஐ ஒரு இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கான ஒரு முடிந்த முடிவாகவோ ஒரு தீர்வாகவோ 13ஐ ஏற்றுக்கொள்வதில்லை என்ற ஒரு விடயத்தை அவர்கள் அங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒற்றையாட்சிக்குள்ளான எந்த ஒரு தீர்வையுமே ஏற்றுக்கொள்வதில்லை. அதை கடந்து தமிழ் மக்களுடைய ஒரு சுயநிர்ணய உரிமை, தாயகம், தேசிய தன்னாட்சி உரிமை உள்ளிட்ட அந்த சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அதிகார பகிர்வை நோக்கியதாக முன்னெடுப்புகளை செய்வதுதான் தங்களுடைய நிலைப்பாடு என்பதை, அதாவது 13ஐ ஒரு முடிந்த முடிவாகவோ ஒரு தீர்வாகவோ ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதைத்தான் தொடர்ச்சியாக நாங்கள் எல்லோருமே கூறி வந்தபடியே நாங்கள் கூட மிக ஆணித்தரமாக நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு எதிராக கதைக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. அப்போது கூட இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் வந்த போதும் இல்லை அதற்கு முன்னரான சந்தர்ப்பங்களிலும் எல்லாராலும் தெளிவாக சொல்லப்பட்ட விடயம், இந்த சங்க கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதிய போது, ஒரு ஆவணத்தை தயாரித்த போது அதில் கூட இவர்கள் இந்த விடயத்தை தான் முன்வைத்தார்கள். இவர்கள் அனைவருமே 13ஐ ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்களோடு நாங்கள் சேர முடியாது என்று.
ஆனால் அங்கே தெளிவாக அதில் அந்த முதல் பந்தியிலே சுட்டி காட்டப்பட்டது 13வது திருத்தச் சட்டம் என்பது ஒருபோதும் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளுக்கான தீர்வாகவோ தொடக்கமாகவோ இல்லை முடிவாகவோ அமைந்து விடாது. இலங்கையினுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பில் இருக்கின்ற ஒரு விடயத்தை, இந்தியாவோடு தொடர்பட்ட அந்த விடயத்தை அதையாவது நடைமுறைப்படுத்துவதற்குரிய அழுத்தங்களை இந்தியா வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இவர்கள் ஒரு முரட்டுத்தனமாக, அது இவர்களுக்கே தெரியும், அதில் உள்ள வாசகங்கள், இவர்கள் எதற்காக அதை செய்கின்றார்கள் இவர்களுக்கு தெரியும். ஆனால் அரசியல் ரீதியாக தங்களை ஒரு தனித்துவமாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, தாங்கள் இவர்களில் இருந்து புனிதமானவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக வேண்டுமென்றே ஒரு வீம்புக்கு இந்த விடயத்தை மடைமாற்றி இவர்கள் 13 கொண்டு போய் சிக்க வைக்க போகின்றார்கள். மக்களை ஏமாற்றி 13க்குள் கொண்டு போய் இவர்கள் சிறை வைக்க போகின்றார்கள் என்றெல்லாம் இவர்கள் பூச்சாண்டி காட்டினார்கள். இந்த 13க்கு எதிராக வடக்கு கிழக்கில் இருந்து நடைபயணத்தை கூட மேற்கொண்டார்கள். இந்த வடக்கு 13க்கு எதிராக இவர்கள் செலவழித்த செலவழிப்புகள், அதுக்காக செலவழித்த நேரங்களே எல்லாம் தமிழ் தேசியத்தை வளப்படுத்துவதற்கு இல்லை அதற்காக சிந்திப்பதற்கு ஒதுக்கி இருந்தால் கூட இன்னும் நாங்கள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னரோ 10 ஆண்டுகளுக்கு முன்னரோ இப்படியான ஆரோக்கியமான நிலையை மீட்டி இருக்க முடியும். ஆகவே காலம் பிந்தியேனும் அவர்கள் இப்போது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய நலன் விரும்பிகள் எதை விரும்பினார்களோ இதுதான் யதார்த்த அரசியல். 13 யாருமே 13ஐ வலியுறுத்துகின்ற எவருமே, டக்ளஸ் தேவானந்தா கூட 13வது திருத்த சட்டத்துக்குள் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்பதை அவர் சொல்லவில்லை. அரசியலமைப்பிலே இருக்கின்ற அந்த 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோருவதிலே எல்லா தரப்புகளுமே ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஒரு அடிப்படை யதார்த்தத்தை இவர்கள் உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொண்டது அது மிகப்பெரிய முன்னேற்றம். அதுதான் இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். என்றால் இனிமேல் இதிலிருந்து பின்வாங்க முடியாது. என்றால் எந்த தரப்புமே தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலோ இல்ல தங்களுடைய ஜாப்புகளிலோ 13வது திருத்த சட்டத்துக்கு உள்ளாகத்தான் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வந்து எவருமே கூறவில்லை, கூறப்போவதும் இல்லை. அப்படி இருக்கின்ற போது இந்த கூட்டு வந்து ஒரு ஆரோக்கியமாக பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிலேயே மலர்ந்திருக்கின்றது. இந்த 13 விடயத்துக்கு தீர்வு காணப்பட்டது, அதை கொள்கை அளவிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்றுக்கொண்டிருப்பது மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு திருப்பு முனையாகத்தான் நாங்கள் அதை பார்க்க முடியும். நிச்சயமாக இராமேந்திரன், எவ்வளவு நிம்மதியாக திருப்தியாக இருக்கின்றேன் என்று என்னால் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. இருந்தாலும் கூட அருகூர்ந்து மன்னித்தருளுங்கள். நான் இவ்வாறான குறுக்கு கேள்விகளை கேட்டு குழப்பத்தை ஏற்படுத்துவது போல் நீங்கள் யோசிக்கலாம். தயவு செய்து என்னை அருகூர்ந்து மன்னித்துக் கொள்ளுங்கள். இவர்களுக்கிடையில் ஒருமைப்பாடு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. இது உள்ளூராட்சி இந்த சபை அமைத்ததும் எதிர்காலத்தில் எவ்வாறு, இதற்கு பிறகு 4 ஆண்டுகள் கடந்த பின்பு இது எவ்வாறு மாற்றம் பெறுமா அல்லது இது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது மக்களுடைய கைகள் தான். இவர்கள் மக்களுக்கு முன்னுக்கு தெளிவான ஒரு சான்றுரையை கொடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு தொடக்கமாக இது மேலும் விரிவு பெற வேண்டும், இது மேல ஏனைய தரப்புகளும் இதிலே வந்து இணைய வேண்டும் என்ற ஒரு பகிரங்கமான கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே ஒரு ஆட்சி அமைக்கின்ற போது இவர்களுக்குள் ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தான். இப்ப கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும், ஒரு எழுத்து மூலமான உடன்படிக்கையோ இல்லை ஒரு கொள்கை அடிப்படையிலோ இல்லாமல் ஒரு நிபந்தனற்ற முறையிலான ஆதரவுகள் தான் கூறப்பட்டது. இன்று டக்ளஸ் தேவானந்தாவுடைய இபிபி கட்சி அவர்களுடைய ஒரு தமிழ் தேசியத்தை சிதைக்கின்ற வகையிலே ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு விதமாக அவர்களுக்கு ஆதரவை கொடுத்தார்கள். பின்னர் அவர்கள் தங்களுடைய சித்து வேலைகளை காட்டி சபைகளிலே வரவு செலவு திட்டங்களை தோற்கடித்து அங்கே ஒரு சபைகளை சரியான முறையிலே கொண்டு நடத்த முடியாமல் அந்த சபைகளிலே ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைகள் பல விடயங்கள் எல்லாம் நடந்து வருகிறது. அப்படியாக அல்லாமல் நிச்சயமாக இந்த உடன்பாடு இது ஏனைய தரப்பினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடியை உருவாக்கி இருக்கின்றது. என்றால் இப்ப இதற்கு எதிராக தமிழ் தேசியம், தமிழ் மக்களுடைய ஆணை என்றதெல்லாம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியத்துக்கு விரோதமாக, மக்களுடைய ஆணைக்கு விரோதமாக செயல்படுகின்ற சுமந்திரன் போன்றவர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே இது மிக இன்ப அதிர்ச்சியாகத்தான் இதை நாங்கள் பார்க்க முடியும். அந்த வகையில் தான் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு கூட்டணியாகத்தான் இது இப்போதைக்கு அமைந்திருக்கின்றது. வெறுமனே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பதை கடந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக அடுத்த கட்டத்துக்கு இந்த தமிழ் தேசிய அரசியலை கொண்டு செல்லக்கூடிய வகையில இது இருக்கும் என்று நம்புகின்றோம். அதுல இருப்பவர்களுக்கும் இதுவரை அவர்களிடம் இப்படியான ஒரு நிலைப்பாடு இருப்பதாகத்தான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று இதிலிருந்து இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்து தமிழ் தேசிய கட்சி, அருந்தவாளன், அதே போன்று தமிழ் தேசிய பசுமை இயக்கம், அதே போன்று மேலும் சில தரப்புகள் இணைந்துதான் தமிழ் தேசிய பேரவை மலர்ந்திருக்கின்றது. அந்த தமிழ் தேசிய பேரவையோடு இணைந்ததாக 5 தரப்புகள் இருக்கின்றன. ஆக இதிலே எல்லோருமே
ஒரு தமிழ் தேசியத்தை மூச்சாக கொண்டு செல்லக்கூடிய வகையிலான ஒரு உடன்பாட்டை கையெழுத்து வைத்திருக்கிறார். இதிலிருந்து எந்த தரப்பாவது பின்வாங்குமாக இருந்தால் இன்றோ இல்லை நாளையோ இல்லை 4 ஆண்டுகள் கழித்தோ அவர்களை தயவுதாட்சண்யம் இல்லாமல் தமிழ் மக்கள் நிராகரித்து ஒதுக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய சாராம்சம். ஆகவே இது இவர்கள் தாங்களாகவே தங்களுக்கு வருத்திக் கொண்ட இது எங்களுடைய நாங்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் எங்களுடைய போராளிகள் கட்டிக்கொண்டு களமுனைக்கு சென்றதை போன்று இவர்கள் தங்களுக்காகவே ஒரு வேலியை போட்டுக்கொண்டு இந்த உடன்படிக்கைக்குள் வந்திருக்கின்றார்கள். இதிலிருந்து இவர்கள் தாங்களாக வெளியேறுவார்கள், தாங்களே அரசியல் தற்கொலை செய்வதற்கு சமன் என்பதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் கூற முடியும். இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதாவது நீங்கள் கூறியது போல் இவ்வாறான திட்டங்கள் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் பொழுது யாராவது பொறுப்பு குறித்தான் ஆக வேண்டும். இங்கே தான் அந்த பொறுப்பெடுப்பது என்பது இங்கே தான் வருகின்றது. எனவே நான் ஏற்கனவே கூறியது போல் மனம் நிறைவாக இருக்கின்றது. என்னுடைய மனம் நிறைவாக இருக்கிறதோ இல்லையோ அது வேறு. மக்கள் எவ்வாறு இதை பார்க்கிறார்கள் என்றால் மக்கள் தான் இந்த தீர்ப்பை வழங்குவார்கள். இவர்களுக்கு எவ்வாறு அவர்கள் அதான் ஏற்கனவே கூறிவிட்டார்களே, நாங்கள் மக்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து மக்களை புரிந்து கொள்ளாத ஒரு விளைவாகத்தான் எங்களுக்கு பின்னடைவு வந்தது என்று கூறி அது பாடத்தை கற்றிருக்கிறார்கள் போல் தெரிகின்றது. அப்போ மக்கள் எவ்வாறு இதை பார்க்கிறார்கள்? உண்மைதான். இப்ப நான் எப்படி ஒரு மனநிறைவோடு உண்மையிலே நாங்கள் மிக ஒரு நிம்மதியான நிலையிலே இல்லை என்று சொன்னால் நாங்கள் இருவருமே மிக உச்சமான மன உளைச்சலோடு ஆதங்கத்தோடு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு உரையாடுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கடந்து செல்லும். நீங்கள் கூட கடந்த நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு ஒரு நேர்மறையாக ஒரு விடயங்கள் நடந்து விடாதா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு கேள்விகளை கேட்பீர்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை முடிக்கின்ற போது ஒரு மிகுந்த ஏமாற்றத்தோடு ஒரு மனவிரக்தியோடு தமிழ் தேசியம் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஏமாற்றத்தோடு ஒவ்வொரு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அதை கடந்து மிக ஒரு ஒரு இலகுவான மனதோடு ஒரு நிம்மதியாக நாங்கள் இந்த விடயங்களை இன்று உரையாடக்கூடிய நிலைமையில இருக்கின்றது. அதே நிலைப்பாட்டை நாங்கள் மக்களிடையே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் மிக மகிழ்ச்சியோடு இந்த விடயத்தை பார்க்கின்றார்கள். ஊடகங்களிலே அந்த செய்தி முதன்மைப்படுத்தப்பட்டது. மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை அதை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் இதைத்தான் விரும்பினார்கள். இது மக்களுடைய விருப்பம் தானே. அவர்கள் அதுக்கு ஒரு நேரெதிராக மக்கள் சிந்திக்க போவதில்லை. என்னால் எப்போதுமே ஒரு 100% மக்களை திருப்திப்படுத்தி விட முடியாது. தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற விரும்புகின்ற தமிழ் தேசியம் வலுப்பட வேண்டும், தமிழ் தேசியம் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அத்தனை பேரும் அத்தனை உள்ளங்களும் இந்த செய்தி அவர்களுக்கு காதிலே பால் ஊட்டியதை போன்ற செய்தியாகத்தான் இது அமைந்திருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு அந்த தேன் வந்து பாய்ந்ததை போன்று இந்த செய்தி அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. இந்த மகிழ்ச்சி அடுத்த இந்த உள்ளூராட்சி மன்ற சபைகள் அமைக்கப்பட்டு ஒரு ஆரோக்கியமாக அந்த சங்கு சைக்கிள் கூட்டணியினுடைய கூட்டுணைவிலே அமைக்கப்பட்ட அந்த சபைகள் மிக நேர்மையாகவும் ஒரு புத்தெழுச்சியாகவும் இந்த கடந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னரான கடந்த 15 ஆண்டுகள் அரசியலிலே வீட்டு கட்சி மட்டும்தான் சகல வடக்கு கிழக்கிலே உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வகித்தது. ஒரு சபையில் கூட மக்கள் நிம்மதியாக இங்க தமிழ் தேசியத்தின் பெயரால் இந்த ஆட்சி ஒரு நல்லாட்சியாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லக்கூடிய வகையிலே எந்த ஒரு சபையிலுமே தமிழரசு கட்சியினுடைய ஆட்சி அமையவில்லை. அதற்கு மாறாக ஒரு ஒரு பிழையான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் வீட்டு தமிழரசு கட்சியினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும், அதற்கு பின்னர் தமிழரசு கட்சியினுடைய ஆதிக்கமாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் இந்த 15 ஆண்டுகளிலே எந்த ஒரு சபையுமே அந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அந்த உறுப்பினர்களுக்கான வரையறை என்ன, அவருடைய அதிகார இல்லை என்ன, அந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே இருக்கின்ற தவிசாளராக இருக்கட்டும் இல்லை மேயராக இருக்கட்டும் அவர்களுக்கான அதிகார எல்லைகள் என்ன, அவர்களால் எதை எல்லாம் செய்ய முடியும், எந்த எல்லை வரை பயணிக்க முடியும், எந்த எல்லை வரை பயணித்து அதை மக்களுக்கு நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு தங்களுடைய மக்களுக்கு அந்த அந்த சபைக்கு உள்ளடங்கிய பிரதேசத்தை வளர்ப்பதற்கு பயன்படுத்தலாம், எந்த ஒரு தேடலும் எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் வெறுமனே அந்த 4 ஆண்டுகள் கதிரைகளை இருந்து கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்து விட்டு அந்த உள்ளூராட்சியிலே வருகின்ற பணத்தை நிலையான வைப்பில் இட்டுவிட்டு கோடிக்கணக்கில் நிலையான வைப்பில் இட்டுவிட்டு அந்த புதையலை பூதங்காத்ததை போன்று இருந்துவிட்டு மத்திய வங்கியினுடைய திரைசேரிக்கு அந்த பணத்தை தாரை வார்த்து கொடுத்து விட்டு மக்களை ஒரு வீதியிலே மின்விளக்கு போடுவதாக இருந்தாலும் 10 தடவை இவர்களுடைய அலுவலகம் ஏறி இவர்களிடம் கடிதம் கொடுப்பதற்கும் இவர்களிடம் மன்றாட்டமாக தெரியக்கூடிய அளவுக்கு தான் இவர்கள் இந்த 15 ஆண்டுகள் அரசியல் இவர்கள் வைத்திருந்தார்கள். ஒரு சாதாரணமாக ஒரு தெருவிளக்கு, ஒரு சாதாரண ஒரு உள்ளூர்ல இருக்கின்ற வீதிகளை செப்பனிடுவது, இந்த வேலைகளுக்கெல்லாம் இனத்தை அடமானம் வைக்கின்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திய இந்த 15 ஆண்டுகள் அரசியல். இந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய பிரதான வேலையே என்ன?
அந்த உள்ளூராட்சியை திறம்பட நடத்துவது. அதற்குள்ளாகத்தான் சகல உள்கட்டுமான விடயங்களும் வருகின்றது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் படுக்கையில இருந்து நல்லாட்சி காலத்திலே முட்டுக் கொடுத்து கம்பரலியா என்கின்ற பேரிலே இந்த கொங்குரிட் வீதிகளை கொண்டு வருவதற்கு தான் இனத்தை அடமானம் வைத்தார்கள். ஒரு சாதாரண உள்ளூராட்சி, உங்களுடைய கையில் தான் உள்ளூராட்சி இருக்கு. அந்த உள்ளூராட்சியில பெறுகின்ற நிதியை வைத்துத்தான் இந்த விடயங்களை செய்ய வேண்டும். உங்களுடைய கைகளிலே இருக்கின்ற அதிகாரத்தினூடாக செய்ய முடியாத ஒரு விடயத்தை தவற விட்டு நீங்கள் இனத்தை அடமானம் வைத்துத்தான் இந்த வீதிகளை, அதுவும் முழுமையான அபிவிருத்தி கூட கிடையாது. இன்று ஒரு அந்த இயல்புகளை மீறி அந்த பகுதிகளில் இருக்கின்ற வீதிகளுடைய கடந்த கால எந்த அறிவும் இல்லாமல் அந்த கொங்கிரீட் வீதிகளை போட்டதனால் அந்த வீதிகளுடைய இருமரங்களில் இருக்கின்ற வீடுகள் எல்லாம் வெள்ளத்திலே மூழ்குகின்ற நிலைமையும், வெள்ளம் வடிந்தோட முடியாத ஒரு நிலைமையும், அப்படி பல நெருக்கடிகள் ஏற்பட்டது. ஆகவே அந்த உள்ளூராட்சி என்பது ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கும். ஆகவே இந்த சங்கு சைக்கிள் கூட்டணி ஒரு மாற்றத்துக்கானதாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே அதிலே 2 தரப்புகளிலுமே இந்த உடன்பாடு என்பது ஒரு புத்திஜீவிகளையும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற தமிழ் தேசிய ஆர்வலர்களை முனைத்து அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நிலைமை இருக்கின்றது. ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்றங்களை திறம்பட நடத்தி இத்தனை 15 ஆண்டு கால தமிழ் தேசிய அரசியல் ஏமாற்றம் மட்டுமல்ல, உள்ளூராட்சி ஏமாற்றம் கூட இந்த சங்கு சைக்கிள் கூட்டணி மூலமாக ஆட்சி மலர்கின்ற சபைகளிலே ஒரு வித்தியாசமான ஒரு மறுமலர்ச்சி அங்கே மலரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுதான் மக்கள் வைக்கின்ற நம்பிக்கைக்கு ஒரு பிரதிவிவாரமாக இருக்கும். அது ஒரு ஆரோக்கியமான அறிகுறியாகவும் இருக்கும். ஆகவே மக்கள் இதை மகிழ்ச்சியாக வரவேற்கின்றார்கள். அதுக்கு அடுத்ததாக மக்கள் வெறுமனே இந்த 16 ஆண்டுகளில் இதான் ஒரு தமிழ் தேசிய ரீதியாக ஒரு அடைவு வருகின்ற போது ஒரு பெருமகிழ்ச்சி அடைவார்கள். அடுத்த நிமிடம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை திரும்பி பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துக்கு தள்ளப்படுவார்கள். இன்று ஒவ்வொரு தேர்தலிலுமே ராஜபக்சேகளுக்கு எதிராக வாக்கு என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்துகின்ற போது அதி உச்சமான மனமகிழ்வை அடைவார்கள். ஆனால் வாக்களித்து விட்டு தமிழ் தேசியம் வென்று விட்டது என்ற ஒரு நிம்மதி பெருமூச்சோடு திரும்பி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவர்கள் அதல பாதாளத்துக்குள், இருண்ட யுகத்துக்குள் அவர்கள் இருக்கின்ற ஒரு துயரமான நிலைமை இருக்கின்றது. அந்த துயரங்கள் அனைத்துக்குமே இந்த உள்ளூராட்சி சபைகளின் ஊடாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆகவே அதை இவர்கள் ஏற்படுத்துவார்களாக இருந்தால் மக்கள் அந்த மகிழ்ச்சியோடு சேர்த்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு தொடக்கமாக இருக்கும். ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சங்கு சைக்கிள் கூட்டணி என்பது பல விதங்களிலே ஒரு தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் மிக நன்மை அளிக்கக்கூடிய இதாக இருக்கு. ஆக மக்களுடைய வரவேற்பை தொடர்ந்து அதை ஒரு உயிரோட்டமாக வைத்திருப்பதற்கு இந்த சபைகளுடைய ஆட்சிகள் சான்றாக அமைய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் ஒரு பொறுப்போடு சுட்டிக்காட்ட முடியும். நன்றி ராமேந்திரன். இதை ஒரு ஆரம்ப புள்ளியாக இவர்கள் இதை பயன்படுத்தி இதிலிருந்து கட்டங்கட்டமாக நிறைய பல கட்டமைப்புகளை உருவாக்கி, கொள்கைகளை உருவாக்கி, நாங்கள் அடிக்கடி இங்கே கூறிக்கொண்டது 6 ஆண்டுகளாக கூறிக்கொண்டோம். ஃப்ரேம் ஒர்க் இருக்க வேண்டும், மெக்கானிசம் இருக்க வேண்டும், வழிவரவு இருக்க வேண்டும், ஆக்ஷன் பிளான் இருக்க வேண்டும் என்று அவ்வாறு நிறைய தடவைகள் கூறிக்கொண்டு வந்தோம். அது மெதுவாக இங்கே கனிந்து வருவதற்கான காலம் வந்திருக்கின்றது போல் தெரிகின்றது. அவர்களுடைய உடல் மொழியில் கூட மாற்றத்தை நான் பார்க்கிறேன். தமிழ் தேசிய பேரவையிலும் சரி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் ஈடுபட்டிருப்பவர்களுடைய உடல் மொழியில் கூட மாற்றங்கள் தெரிகிறது. ஆனால் இங்கே இன்னொரு கட்சி இருக்கின்றது. அவர்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்த வேண்டும், தமிழரசு கட்சியுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக. ஆனால் இப்பொழுது இந்த நேரத்தில் எங்களுக்கு பேசுவதற்கு அதுக்கு நேரம் போதாது. ஆனால் இன்று இந்த ஆரோக்கியமான மகிழ்ச்சியான இந்த விடயத்தோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமேந்திரன். நிச்சயமான நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.